ஜீவனின் சத்தம். இனி நாம் இறைவனை தேடுவோம். நிறைய பேர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏசப்பா நீர் வாரும், நீர் வாரும் ஆண்டவரே என்று சத்தத்தை தொடங்குகிறார்கள். சிறிது நேரத்தில் அவர் வந்துவிட்டார், அக்னியாக வருகிறார். அக்னி என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. தமிழில் நெருப்பாக வருகிறார், நெருப்பாக வருகிறார். நெருப்பு இறங்கினால் என்னவாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இருக்கிற இடம் தீப்பிடித்து எரிந்துவிடும். அதுவும் அக்னி என்றால் கேட்கவே வேண்டாம், ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்கிறார். அவரை இவர்கள் அக்னி ஆக்குகிறார்கள். இந்த அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும் என்று சொல்ல சொல்ல கேட்க கேட்க மக்களுக்குள் அந்த நெருப்பு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்து சற்று எகிர்கிறது. அப்படி எகிர்கின்ற போது உள்ளே இருந்த தண்ணீர் கொதித்து ஆவியாகி கண்களின் வழியாக கண்ணீராக வெளிவருகிறது. இதை நீங்கள் லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ஆராதிக்கிற இடங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்கிறார். இரண்டுக்கும் மிக நீண்ட இடைவெளி இருக்கிறது, தூரம் இருக்கிறது, மாறுபாடு இருக்கிறது. உணர்வதே இல்லை. ஏன் உணர முடியவில்லை என்றால் இவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்காதவர்கள். ஜீவனுக்குள் பிரவேசிப்பவர்கள் சிலர் என்று இயேசு என்ற ஈசா சொல்லுவார். ஜீவனுக்குள் பிரவேசிப்பவர்கள் சிலர். அந்த சிலருக்கு மட்டும்தான் 7ஆம் அறிவு என்ற பரிசுத்த ஆவி உண்டு. மனிதனுக்கு பகுத்தறிவு என்ற 6 அறிவு இறைவனால் படைக்கப்பட்டது. அந்த பகுத்தறிவின் மூலமாக நான் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கின்ற வழிகளை அந்த பகுத்தறிவு எனக்கு சொல்லும். எப்படி சம்பாதிப்பது என்பதை அந்த பகுத்தறிவு எனக்கு சொல்லும். நேர்மையான வழியில் சம்பாதிப்பதா, தவறான வழியில் சம்பாதிப்பதா, ஏமாற்றி சம்பாதிப்பதா என்ற விஷயங்களை இந்த பகுத்தறிவு எனக்கு சொல்லும். யாரை திருமணம் முடிப்பது, யாரோடு வாழ்வது என்பதை இந்த பகுத்தறிவு எனக்கு சொல்லும். இந்த பகுத்தறிவு ஒருவன் அவன் விரும்புவது போல் வாழ்வதற்காக அவனுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும். திடீர் பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கான ஆலோசனைகளை அந்த பகுத்தறிவு கொடுக்கும். பல பெண்களோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த பகுத்தறிவு அதற்கு சிக்கல் இல்லாமல் எப்படி மீள்வது என்ற ஆலோசனைகளை கொடுக்கும். ஆக இந்த பகுத்தறிவு என்பது ஒரு மனிதன் விலங்கில் இருந்து மாறுபடுகின்ற ஒரு அறிவு. எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, இதை நமக்கு உணர்த்துவது பகுத்தறிவு. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை நமக்கு சொல்வது 6ஆம் அறிவு. ஆனால் 7ஆம் அறிவு என்று ஒன்று உண்டு. அந்த 7ஆம் அறிவு என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு அழுத்தமாக ஒரு பாதையை அமைத்து கொடுக்கும். பகுத்தறிவு எப்படியாவது நீ முன்னேறிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் சுயநலம் மிக்கதாக இருக்கும். 7ஆம் அறிவு என்ற அறிவு இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, நன்மை இதுதான்,
இந்த நன்மையான வழிகளில் மட்டுமே நாம் செல்ல வேண்டும். தீமையான வழிகளை முழுவதுமாக ஒதுக்கிவிட வேண்டும். பிறருக்கு தீமை தருகின்ற எந்த செயலையும் செய்யக்கூடாது. அதனால் எனக்கு நன்மை நிறைய ஏற்பட்டால் கூட நான் தீமை செய்ய மாட்டேன் என்று ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒரு நேர் பாதையில் செல்ல வைப்பதுதான். அந்த பாதை இடுக்கமான பாதையாக இருக்கலாம், சிரமங்கள் நிறைந்த பாதையாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் நெருக்கடியான பாதையாக இருக்கலாம், பல துயரங்களை சந்திக்க வேண்டிய ஒரு பாதையாக இருக்கலாம். ஆனால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று வரையறை செய்து வாழ வைப்பது இந்த 7ஆம் அறிவு. இந்த 7ஆம் அறிவுக்கு பெயர்தான் பரிசுத்த ஆவி. இது சில நிமிடங்களில் வந்து சில நிமிடங்களில் செல்வது அல்ல. சில நிமிடங்களில் துள்ளி குதித்துவிட்டு வெளியில் வந்தவுடன் திரும்பவும் பாவியாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இந்த பரிசுத்தமான ஆவி அல்ல. இந்த பரிசுத்தமான ஆவி என்ற 7ஆம் அறிவை ஒருவன் பெற்றான் என்றால் அவன் தன்னுடைய வாழ்வை விரும்புவதை விட, தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை விரும்புவதை விட, பிறனுக்காக வாழ்கின்ற வாழ்க்கையை தெரிந்தெடுத்துக் கொள்வான், அதிலே வாழ்வான், அப்படியே சாவான். இவனுக்கு மரணம் இல்லை. இவன் மாமிச மரணமடையும், இவன் உடல் மரணமடையும். ஆனால் அந்த உயிர் உள்ளே இருக்கிறதே, அந்த உயிர் அது யாரிடமிருந்து வந்ததோ, எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்துவிடும். இதை சொன்னவர் இயேசு என்ற ஈசா. அவர் அந்த பரிசுத்தாவிக்கு பிறந்த பரிசுத்தாவி, இச்சையின்படி பிறக்காதவர். அந்த பரிசுத்தாவிக்கு பிறந்த பரிசுத்தாவி 35 ஆண்டுகள் இந்த உலகத்தில் மனித உடலோடு வாழ்ந்தது. உள்ளே இருந்து பேசியது அனைத்தும் இறைவனுடையது, ஜீவசக்தியினுடையது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனை அவர் உணர்ந்திருந்தார். அந்த ஜீவன் என்ன சொன்னதோ அதைத்தான் அவர் பேசினார். அவர் உடலின் சிந்தனைகளின் அடிப்படையில் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் மொத்தத்தில் பேசியதே 3.5 முதல் 5 ஆண்டுகள் வரைதான். அதற்குள் மதம் அவரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, மத தலைவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. மத தலைவர்களால் அவருடைய பேச்சுக்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருக்கு பின்னால் சென்ற மக்கள் கூட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் மதம் என்பதற்கு பெயர், மதம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் வெறி என்று பொருள். யானைக்கு மதம் பிடித்தால் யானை பாகன் இறந்து போவான். மனிதனுக்கு மதம் பிடித்தால் இறைவன் இறந்து போவான். இயேசு என்ற ஈசா கொல்லப்பட்டார். அவர்களுக்கு தெரியாது, அவர் உடல்தான் ஈசா இயேசு என்று நினைத்தார். இவர்களால் என் ஜீவசக்தியை ஒன்றும் செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரியும். ஜீவனை அழிக்க வல்லவருக்கே, எடுத்துக்கொள்ள சக்தி படைத்தவனுக்கே பயப்படுங்கள், இந்த மாமிசத்தை அழிக்க வல்லவனுக்கு பயப்படாதிருங்கள் என்றார். அவரும் பயப்படவே இல்லை. அவர் வாழ்ந்த இடத்தில் அவருக்கு எதிரியாக அவர் கருதியவர்கள் மத சிறையில் அடைக்கப்பட்ட மத போதகர்கள், மத தலைவர்கள். அவர்கள்தான் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். மதம் பிடித்தவர்கள் அவரை கொலை செய்தார்கள். வேதபாரகனும் பரிசேயனும் அவரை கொலை செய்தார்கள். இப்பொழுதும் அந்த கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சிலுவையில் இறைவார்கள், ஞாயிற்றுக்கிழமை தட்டு எடுத்து காணிக்கையும் வாங்கி கொண்டு உயிர்த்தெழுந்தார் என்று கோஷமும் விடுவார்கள். அன்று ஆரோனின் வம்சத்தில் வந்தவர்கள் மதம் படைத்தார்கள் என்றால்
தங்களுடைய செழுமையான வாழ்க்கைக்காக அதை பயன்படுத்தினார்கள். உழைக்காமல் 11 ஜாதிகளும் தங்களை தேடி வந்து தாங்கள் இருக்கும் இடத்தில் பலிகளையும் காணிக்கைகளையும் தசமபாகத்தையும் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதை அழுத்தம் கொடுத்தே யாத்திரையாகமும் லேவியாராகமும் எண்ணாகமும் உபாகமும் சென்று கொண்டே இருந்தது. ஒரு மனிதன் தவறு செய்தால் அதற்கு தண்டனை உண்டு. ஒரு மனிதன் நல்லதை செய்தால் அவனுக்கு மேன்மை உண்டு. இதில் இறைவன் எதற்கு? இங்கே சொல்லப்படுகின்ற தேவனாகிய கர்த்தர், முதலில் தேவன் தேவன் என்று வரும், அதற்கு இறைவன் என்று பொருள் பார்த்தீர்கள். அதன் பிறகு தேவனாகிய கர்த்தர் என்று வந்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே இரண்டுக்கும் தமிழ் பொருள் பார்த்து விட்டோம். ஆங்கிலத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தையை இருக்கும் இடத்தில் ஆங்கில வேத புத்தகத்தை எடுத்து திருப்பி பாருங்கள். லார்ட் தை காட் என்று வரும். லார்ட் தை காட் என்றால் அதை தமிழில் எப்படி சொல்லலாம்? மா மனிதனாகிய இறைவன். மூசா என்ற மோசே மா மனிதனாகிய இறைவன். அவன் தனக்காக வாழவே இல்லை. தன்னுடைய ஜாதி மக்கள் அடிமைப்பட்டு எகிப்திலே கிடக்கிறார்களே 417 ஆண்டுகளாக. நான் ஒரு எபிரேயன் அல்லவா? நானும் அவர்களில் ஒருவன் அல்லவா? நான் அரண்மனை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விடுதலை அடைய வேண்டும். அவர்களுக்கு உரிய நாடு உருவாக்கப்பட வேண்டும். அந்த நாட்டிலே அவர்களை குடியமர்த்த வேண்டும். இந்த அடிமை வாழ்க்கையை முற்றிலுமாக அவர்கள் விட்டு விலக வேண்டும் என்ற மனதிற்குள் ஏற்பட்ட வெறியின் காரணமாக அரச வாழ்வை துறக்கிறான், மனைவியை துறக்கிறான், மகனை துறக்கிறான். மாமியார் வீட்டில் விட்டுவிட்டு, மாமனார் வீட்டில் விட்டுவிட்டு ஒரு கோலை மட்டும் பிடித்துக் கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அவன் தேவனாகிய கர்த்தர். பொருள் மாறுபடுகிறது என்பதை உணருங்கள். யாத்திரையாகவும் 4ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். இது சரியா தவறா என்பது தெரியும் உங்களுக்கு. துணிச்சலான சொல்லாக இருக்கலாம், அதில் சத்தியம் இருக்கிறதா என்று பாருங்கள். மோசே என்ற மூசா பேச்சாற்றல் குறைபாடு உள்ளவன். இஸ்ரேல் மக்களிடத்தில் பேசுவதற்கு போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும் என்றால் வார்த்தையில் குளறுபடி இருக்கக்கூடாது. மூசா என்ற மோசே கொன்னு வாயுடையவன். அதனால் இறைவனிடம் கேட்டானாம், எனக்கு பேச்சு சரியாக வராது, பேசுவதற்கு ஒரு நபரை எனக்கு தர வேண்டும் துணையாக. உடனே இதோ ஆரோன் உன் சகோதரன், மூத்த சகோதரன் வருகிறான், உன்னை சந்திக்க வருகிறான், அவனை நீ உனக்கு துணையாக வைத்துக்கொள். அவன் வருகிறான், வந்தான். இப்பொழுது இதே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கவனிங்கள், ஆரோன் உனக்கு வாயாய் இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். இப்பொழுது ஆரோனின் வம்சத்தில் வந்த ஆரியர்கள், ஆரோனின் வம்சத்தில் வந்த ஆரோனியர்கள், தூப தீப ஆராதனை செய்கின்ற ஆரோனியர்கள், கோயில் பணிவிடைகளை செய்கின்ற ஆரோனியர்கள், ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளை செய்கின்ற ஆரோனியர்கள், இந்த இறைவன் பெயரால் சாப்பிடுவதற்கு இந்த தேவனாகிய கர்த்தராகிய மூசா கட்டளைகளை பிறப்பிக்கிறான். அதன் அடிப்படையில் அவர்கள் மற்ற 11 ஜாதிக்காரர்களும் உழைக்கிறார்கள். இவர்கள் கோவில் பணிவிடையை செய்து கொண்டு வாழ்கிறார்கள். இன்றும் நீங்கள் இந்தியாவில், தமிழகத்தில் பார்க்கலாம். 11 ஜாதிகளும் மண்டகப்படி நடத்தும். அதில் 8ஆம் மண்டபடி உயர்வான மண்டகப்படி 11 நாட்கள் நடக்கும். அந்த தேரோட்டத்தின் போது பணிவிடை செய்வதற்காக அன்றைய ஆரோனியர்கள்
இந்தியாவில் அவர்கள் பெயர்கள் ஆரியர்கள், பிராமணர்கள், ஐயர்கள், ஐயங்கார்கள், நம்பூதிரிகள், சாஸ்திரிகள். பார்த்தீர்களா? வம்சாவளி சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் மூசா என்ற மோசே, அவருடைய கற்பனைகள் தான் அது. ஆனால் இங்கே இருக்கிற தமிழா, ஏ சூத்திரனே, ஏ சத்திரியனே, ஏ வைசியனே, உனக்கு தேவனாகிய கர்த்தர் யார்? மா மனிதனாகிய இறைவன் இங்கே நிறைய உண்டையே. ஈசாவை விட மிகச்சிறந்த ஈசன் யார்? அவர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு புரியவே இல்லையா? மத்தேயும் யோவானிலும் மட்டும்தானே இருக்கிறது. மத்தேயும் யோவானும் 2 பேரும் அவருடைய 5 ஆண்டு பயிற்சியின் கீழ் இருந்த மாணவர்கள் அல்லவா? என்னை அல்லாமல் வேறே போதகர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நானே உங்களுக்கு போதகர் அல்லது மாஸ்டர் அல்லது ஆசிரியர். நீங்கள் எனது மாணவர்கள், சீடர்கள். வேறே குருமார் உங்களுக்கு வேண்டாம். நானே உனக்கு குரு, உங்களுக்கு குரு. உங்களுக்கு வேறே ரப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டாம். நானே உங்களுக்கு ரப்பு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. நான் உனக்கு சொல்லுகிறேன். ஈசா, இயேசு. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. நான் உனக்கு சொல்லுகிறேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. நான் உனக்கு சொல்லுகிறேன். நான் கோடி துண்டு. அந்த பழைய வஸ்திரத்தை இந்த கோடி துண்டின் வார்த்தைகளோடு இணைக்காதே. நான் பரிசுத்தாவிக்கு பிறந்த பரிசுத்தாவி. மாமிச இச்சையின்படி பிறந்தவர்களுடைய வார்த்தையை என்னோடு இணைக்காதே. எத்தனை தரம், எத்தனை தரம். ஏன் மத்தேயுவையும் யோவானையும் மட்டும் படியுங்கள் என்கிறேன்? இவர்கள் 2 பேரும் எழுதிய சுவிசேஷம் வேத புத்தகத்தில் இருக்கிறது. அட, சுவிசேஷம் என்ற வார்த்தை என்ன மொழி? அதுவும் சமஸ்கிருத மொழி. அதுவும் சமஸ்கிருத மொழி. சரி, அப்படியானால் அதற்கு தமிழ் சொல் என்ன? நற்செய்தி. நற்செய்தி என்பது இயேசு என்ற ஈசா என்ற ஈசன் என்ற இறைவனின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மட்டுமே. இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இன்று வரை உலகமெங்கும் சுவிசேஷம் மட்டும்தான் பிரசங்கிக்கப்படுகிறது என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. இவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை எல்லாமே சுவிசேஷம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இவர்களுக்கு பகுத்தறிவு என்பதும் கூட இல்லை. அல்லது பகுத்தறிவு என்பது பிழைப்பு என்ற பொருளாசையின் மூலமாக அழுத்தப்பட்டு கிடக்கிறது என்றுதான் பொருள். பகுத்தறிவு என்ற 6ஆம் அறிவு பொருளாசை அல்லது வாழ்வு, வளமான வாழ்வு, உழைக்காமல் வாழ்கின்ற வாழ்வுக்காக இந்த பகுத்தறிவு என்பதும் அழுத்தப்பட்டு கிடக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். பொருள்தான் அதற்கு பொருள், உட்பொருள் அல்ல, வெளிப்பொருள். வளமான வாழ்வு, பொருளாதாரத்தில் நிறைவான வாழ்வு, உழைக்காமல் வாழ்கின்ற அந்த வாழ்வு. இதுதான் அந்த 6ஆம் அறிவையும் மழுங்கச் செய்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்தும் சுவிசேஷம் என்று சொல்ல நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நம்மையும் நம்ப வைக்கிறார்கள். நாம் இருப்பதை ஏதோ இழந்து கொடுக்கிறோம். அங்கே சாபமும் ஆசீர்வாதமும் கலந்தே வருகிறது. நல்லதை செய்தால் ஆசீர்வாதம், தீமையை செய்தால் சாபம். இது உலக இயல்புதானே. இது உலக இயல்புதானே. இதற்கு ஒரு தேவனாகிய கர்த்தர் எதற்கு? அதற்கு பரிகாரம் செய்வதாக இருந்தால் பரிகாரம் செய்துவிட்டு தவறு செய்துவிட வேண்டியதுதானே. தவறு செய்துவிட்டு பரிகாரத்தை செய்துவிட வேண்டியதுதானே.
மாற்ற வேண்டாமா? மாற்றத்திற்கு வழி இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறதா? இயேசு என்ற ஈசா என்ற ஈசன் என்ற இறைவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளில் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கே 12 குணங்கள் இருக்கின்றன. 12 குணங்கள் இருக்கின்றன. அந்த 12 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற 12 குணங்களும் ஈசனின் குணங்கள், ஈசன் விரும்பும் குணங்கள். அதற்கு எதிர்மறையான குணங்கள் எனது குணங்கள், உனது குணங்கள், இந்த மாமிசத்தின் குணங்கள், உன் ஜென்ம சுபாவத்தின் குணங்கள். மனத்தாழ்மை பரலோக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும். பரலோகம் என்ற வார்த்தையும் சமஸ்கிருத வார்த்தை. இங்கே பரலோகம் என்றவுடன் பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி ஒரு கோளை கையை உயர்த்தி காட்டுகிறார்கள். நாமும் எப்படி போவோம் என்ற ஆராய்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையின் பொருள் பரந்த உலகம். பரந்த உலகம் பரலோகம் என்று குறிக்கப்பட்டது. பரலோக ராஜ்யம் இந்த பரந்த உலகத்தின் ஆளுகை. இந்த பரந்த உலகத்தின் ஆளுகை, அரசாட்சி, ராஜாங்கம், அரசாட்சி. இந்த பரலோகம், பரலோக ராஜ்யம் பொருள் தெரிந்து கொண்டால் போதும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இயேசு என்ற ஈசா என்ற ஈசன் என்ற இறைவன் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. வாசஸ்தலங்கள் சமஸ்கிருதம், வாழும் இடங்கள். சரி, என் பிதாவின் வீடு பரிசுத்தமான ஆவி வாழுகின்ற இடம். அது பரமண்டலங்கள், பரந்த உலகம். இயேசு என்ற ஈசாவுக்கு சொந்த ஊர், அவருடைய தகப்பன் ஊர். அவருடைய தகப்பன் ஊர் பரலோகம், பரந்த உலகம். 184 கோடி சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட நிலப்பரப்பை கொண்டது. அதன் மேல் காற்று மண்டலம் என்று ஒரு சுமார் 300 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கின்ற பரந்த மண்டலம், பரமண்டலம், பரந்த உலகம், பரலோகம். இங்கே வாழும் இடங்கள் நிறைய உண்டு. தென் அமெரிக்கா உண்டு, வட அமெரிக்கா உண்டு, கனடா உண்டு, மேற்கிந்திய தீவுகள் உண்டு, கியூபா உண்டு, இஸ்ரேலும் உண்டு, எகிப்தும் உண்டு, ஆப்பிரிக்காவும் உண்டு, ஆஸ்திரேலியாவும் உண்டு, என் தாய் நாடாகிய இந்தியாவும் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாழுமிடங்கள் உண்டு. நான் ஒரு பரிசுத்தமான உலகத்தை உருவாக்கப் போகிறேன். அந்த உருவாக்கப்படும் காலம் வருகின்ற போது இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமல்ல, எல்லா சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களை ஒழுங்குபடுத்துங்கள். பிதா என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு என்ற ஈசா என்ற ஈசன் என்ற இறைவன் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு இருந்திருக்கிறேன், பிதாவை எனக்கு காண்பியும் என்று கேட்கிறாயே. கவனித்து படித்து பார்த்திருக்கிறீர்களா? தோமா, இவர் உயிர் தெழுந்த பிறகு காட்சி தரும்போது அவர் விழாவில் கை போட்டு பார்க்காமல் அவர் உயிர் தெழுந்தார் என்பதை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்ற உயர்ந்த குணத்தை உடையவன் தோமா. இதை இயேசு என்ற ஈசாவும் உணர்ந்திருந்தார். ஈசனாக நிற்கிறார். தோமாவே, அருகில் வா, என் விழாவில் கை போட்டு பார். ஆண்டவரே, என் தேவனே,
என்று அலறுகிறான். பரிசுத்த தோமாவுக்கு இயேசு என்ற ஈசா என்ற ஈசன் என்பவன் இறைவன். பேதுரு பின்னால் எழுதுகிறான், தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமாகிய என்கிறான். பேதுருவுக்கு ஈசா என்ற இயேசு, இயேசு என்ற ஈசா ஈசன் அல்லது இறைவன். யோவானுக்கு அவன் இறைவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அது பரிசுத்த ஆவி, பரிசுத்தமான ஆவி, தேவ ஆவி, சத்திய ஆவி, பிரபஞ்சத்தை பேரண்டங்களாக உருவாக்கிய ஆவி, ஜீவசக்தி, மொத்த ஜீவசக்தி. அவர் பிதா. அந்த பிதா மொத்தமாக ஈசனிடமும் இருந்தது, ஈசாவிடமும் இருந்தது. அதனால தான் அவர் ஈசனாக மதிக்கப்படுகிறார், இறைவனாக மதிக்கப்படுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். திரித்துவம் ஒருத்துவமாக மாறி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. உயிர் தெழுந்ததினால் அவன் இறைவன், உயிர் தெழுந்ததினால் அவன் இறைவன். ஜீவனை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அதிகாரம் கொண்ட ஒருவன் தான் இறைவன். அவன்தான் ஈசா, அவன்தான் ஈசன், அவன்தான் இறைவன். சரி, அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இதை இப்பொழுது பார்க்க போகிறோம். கவனமாக கவனியுங்கள், மிக கவனமாக கவனியுங்கள். இதை கவனித்து உள்வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இறைவனை காண முடியும். ஒவ்வொரு நாளும் இறைவனை காண முடியும். வாரும் ஐயா போரும் ஐயா என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. சதா காலங்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற வாக்கு நிறைவேறிவிடும். அவர் உன்னை மேய்க்கின்ற மேய்ப்பனாக மாறிவிடுவார். நீ அவருடைய மந்தையின் ஆடாக மாறிவிடுவாய். நீ அவர் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவார். அதனால் இறைவன் உன் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவான். நீ கேட்பதற்கு முன்னாலேயே உனக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து வைத்திருப்பவன் அவன். அவன் உனக்கு தந்து விடுவான். நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ அலற வேண்டிய அவசியமே இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல உன் ஜெப முறையை மாற்றிக்கொண்டால் போதும். அரைக்கதவை மூடு, வாயை மூடு, கண்டை மூடு, காதை மூடு. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி வேண்டு. அந்த பரிசுத்த ஆவி என்ற பிதா அந்தரங்கத்தில் இருக்கிறார் என்கிறான். அந்தரங்கத்தில் இருக்கிறான் என்கிறான் ஈசா. அந்தரங்கத்தில் இருக்கிறான் என்கிறான் இயேசு. அந்தரங்கத்தில் இருக்கிறான் என்கிறான் ஈசன். அந்தரங்கத்தில் இருக்கிறான் என்கிறான் இறைவன். அந்தரங்கம் என்றால் என்ன? உன் உட்புறம், உன் உட்பொருளில் அவன் நிறைந்திருக்கிறான் என்றார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. கவியரசர் கண்ணதாசன். அலைகிறோம், அலைந்து கொண்டே இருக்கிறோம், தேடுகிறோம், தேடுகிறோம், தேடிக்கொண்டே இருக்கிறோம், கண்டவன் ஒருவனும் இல்லை. ஜீவனுக்குள் பிரவேசித்தால் மட்டுமே அவரை உணர முடியும், அவர் ஆளுகையை அனுபவிக்க முடியும், அவர் ஆளுகையை ராஜ்யத்திற்குள் வாழ முடியும், ஒரு கட்டுப்பாடான வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கையை அடைவதற்காக இப்பொழுது நான் சொல்வதை மிக கவனமாக கவனித்துக் கொண்டே வாருங்கள். இறைவனை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். இதைத்தான் ஈசன் மிக தெளிவாக சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார். உன்னை கண்டவனும் பிதாவை காண வேண்டும், உன்னை கண்டவனும் இறைவனை காண வேண்டும். அதற்காக இதை சொல்லுவதை கொஞ்ச நேரம் கவனியுங்கள். என் பெயர் விக்டர்ராஜ். என் பிதாவின் பெயர் ரத்னம் நாடார்.
அவர் பெந்தேகோஸ்தே பாஸ்டர். அவருடைய பெயர் நாடாரிலிருந்து நீங்கி பிரசங்கியார் என்று மாற்றிக்கொண்டார். இப்பொழுது அவர் பெயர் ரத்னம் பிரசங்கியார். அவருடைய பிதா சுப்பையா நாடார். கவனித்துக் கொள்ளுங்கள். என் தாய் பொன்னுத்தாய் அம்மாள், என் மாதா பொன்னுத்தாய் அம்மாள், என் மாதாவின் பெயர் மீனம்மாள். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிதாவினிடத்தில் ஜீவன் இருந்தது, இந்த பிதாவினிடத்தில் உயிர் இருந்தது, இந்த பிதாவினிடத்தில் உயிர் ஆற்றல் இருந்தது, ஆண்மை இருந்தது, உயிரணு உற்பத்தியானது, லிங்கமும் இருந்தது. அது வணங்கத் தகுந்த பொருள். ஆனால் மதம் அதை காம பொருளாக மாற்றி போட்டது, பாவ பொருளாக மாற்றி போட்டது. லிங்கம் பூஜிக்கப்பட வேண்டிய பொருள் வெளியேற்றியது. கர்ப்ப கிரகம் அதை ஏற்றுக்கொண்டது, கருவறை அதை ஏற்றுக்கொண்டது, பெண்மை அதை ஏற்றுக்கொண்டது. 282 நாட்கள் நான் அங்கே இருந்தேன். என் தாயை சுவாசித்தேன், என் தாயை உணவாக்கினேன். 282 நாட்களுக்கு பிறகு நான் இந்த பரமண்டலங்களில் இருக்கிற இந்த நிலமண்டலத்திற்கு வந்தேன். ரப்பர் துண்டாக வந்தேன். கோழி முட்டை விடுவதை பார்த்திருப்பீர்கள். ரப்பர் துண்டாக வரும். இந்த பரமண்டலங்களில் இருக்கிற காற்று மண்டலம் அதன் மீது மோதுகின்ற போது அது உருவம் பெறுகிறது. என் மீதும் இந்த பரமண்டலங்களில் இருக்கிற காற்று மண்டலம் என் மீதும் தடவி சென்றது. நான் உருவம் பெற்றேன், திடமான உருவம் பெற்றேன். என் தலை தாதி பெண்ணால் உருட்டி விடப்பட்டது. என் கைகளும் விரல்களும் நிமிர்த்து விடப்பட்டன. என் நாசி இழுத்து விடப்பட்டது. என் காதுகள் இழுத்து விடப்பட்டன. என் கால்கள் நீட்டப்பட்டன. என் மீது தூய்மை படிந்திருந்தது. நல்ல நீரால் அந்த தாதி பெண் என்னை நீராட்டினாள். அவள் அறிவுபூர்வமாக என்னை நீராட்டினாள், குளிப்பாட்டினாள், ஞானஸ்நானம் கொடுத்தாள். ஞானஸ்நானம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. ஞானம் என்றால் அறிவு, ஸ்நானம் என்றால் குளித்தல். என் மேலிருந்த தூய்மையெல்லாம் நீக்கி தொப்புள் கொடியை வெட்டி முடிச்சு போட்டு சுரண்டி எடுத்து என்னை சுத்தமாக்கினாள். சுத்தமாக்கி என்னை சுத்தமான ஒரு துணியிலே கிடத்தினாள். தொப்புள் கொடி முடிச்சு போட்டு விடப்பட்டு விட்டது. தாயினிடமிருந்த சுவாச காற்று இன்னும் சில வினாடிகள் அல்லது நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். இப்பொழுது என் நாசி திறக்கிறது. என்னுடைய உடலிலே அசைவுகள் இல்லை, அப்படியே கிடக்கிறது. ஆனால் சில வினாடிகளில் என் நாசி திறக்கிறது. நாசியின் வழியாக இந்த பரமண்டலங்களில் இருக்கிற ஒரு மண்டலமாகிய காற்று மண்டலம் தன்னிடத்தில் வைத்திருக்கின்ற காற்றை என் நாசின் வழியாக அந்த உள்ளே இருந்து இழுக்கிறது. ஒரு ஆற்றல் அது உள்ளே செல்கிறது, காற்றறையை அடைகிறது. காற்றறையில் நுரையீரலுக்குள் காற்றறையில் ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மீதி கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், தூசி, தண்ணீர் எல்லாம் வெளியேறி விடுகிறது. வந்த வழியாக திரும்பி விடுகிறது. O2 வேதியியல் பெயர், ஆக்சிஜன் கிரேக்க பெயர், ஆங்கிலமும் அதை ஏற்றுக்கொண்டது. பிராணவாயு சமஸ்கிருத பெயர், உயிர்காற்று, ஜீவசக்தி. கவனித்துக் கொள்ளுங்கள். நாசின் வழியாக நுரையீரலுக்குள் செல்கிறது. நுரையீரல் இயங்க தொடங்குகிறது, இதயம் செயல்பட தொடங்குகிறது, இரத்த ஓட்டம் நடக்க தொடங்குகிறது, கிட்னி செயல்பட தொடங்குகிறது,
கல்லீரல் செயல்பட தொடங்குகிறது, கணையம் செயல்பட தொடங்குகிறது, மண்ணீரல் செயல்பட தொடங்குகிறது. இயக்கம் தொடங்கிவிட்டது. எனக்குள்ளே இயக்கம் தொடங்கிவிட்டது. எப்பொழுது? பரமண்டலங்களில் இருக்கிற ஒரு மண்டலமாகிய காற்று மண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன், ஜீவ சக்தி, பிராணவாயு, உயிர் ஆற்றல் எனக்குள் சென்றவுடன் எனக்கு இயக்கம் தொடங்கிவிட்டது. உள்ளுறுப்புகள் இயங்க தொடங்கிவிட்டது. இப்பொழுது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிற சத்தம் என் காதுகளின் வழியாக கேட்கிறது. ஜீவசக்தி உள்ளே சென்ற பிறகு என் காதுகள் மெல்ல திறக்கின்றன. என் காதுகள் மெல்ல திறந்தவுடன் என் கண்கள் திறக்கின்றன. எட்டி பார்க்கிறேன், ஏதேதோ உருவங்கள் தெரிகிறது. எட்டி பார்க்கிறேன், ஏதேதோ உருவங்கள் தெரிகிறது. அந்த உருவங்கள் யார் யார் என்று எனக்கு தெரியாது. வேறு உலகத்திற்குள் நான் வந்து விட்டேன், அது மட்டும் எனக்கு தெரிகிறது. மெல்ல மெல்ல கண் திறந்த பிறகு என் ஒட்டி இருந்த உதடுகள் மெதுவாக பிரிகின்றன. மெதுவாக பிரிகின்ற போது உள்ளே இருந்து என்ற சத்தம் வருகிறது. எப்பொழுது இந்த என்ற சத்தம் வருகிறது? என் வாய் உதடுகள் ஒட்டி இருந்த போது இல்லை, ஒட்டியது பிரிகின்ற போது வருகிறது. அது எப்போது பிரிந்தது? எனக்குள் ஜீவசக்தி நுழைந்த பிறகு பிரிந்தது. அந்த ஜீவசக்தி நுழைந்த பிறகு எனக்குள் உள்ளுறுப்புகளில் இயக்கம் தொடங்கிய பிறகு என் வாய் மெதுவாக திறந்து என்ற குரலை கொடுக்கிறது. இது ஐயன் திருவள்ளுவரின் காதில் விழுகிறது. அவர் என்ன செய்கிறார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறார். எனக்கு ஆதி எனக்குள் நுழைந்த ஜீவ காற்று, எனக்கு இயக்கத்தை தொடங்கி வைத்தது இந்த ஜீவ காற்று, பிராணவாயு, உயிராற்றல். இது எங்கே இருந்து வந்தது? பரமண்டலங்களில் இருந்து வந்தது. பரமண்டலங்களில் இருக்கிற ஒரு மண்டலத்தில் இருந்து வந்தது. எல்லா மண்டலங்களிலும் ஜீவசக்தி இருக்கிறது. தண்ணீரில் ஆக்சிஜன் இருக்கிறது, H2O. கார்பன் டை ஆக்சைடிலும் கார்போஹைட்ரேட்டிலும் ஆக்சிஜன் இருக்கிறது, CO2. கவனித்து பாருங்கள். நிலத்திலும் கார்போஹைட்ரேட் பதிந்திருக்கிறது. அதுதான் தாவரங்களில் கத்திரிக்காயாகவும் ஒவ்வொரு காய்கறியாகவும் நெல்லாகவும் வருகிறது. ஆக்சிஜன் இல்லாத பொருள் இல்லை. ஜீவசக்தி இல்லாத பரமண்டலங்கள் இல்லை. ஜீவசக்தி இல்லாத பரமண்டலங்கள் இல்லை. நிறைவாக அங்கே இருக்கிறது. எனக்குள் கொஞ்சம் இருக்கிறது. எனக்குள் பரமண்டலங்கள் இருக்கிறது, இருக்கின்றன. எனக்குள் காற்று மண்டலம் இருக்கிறது. எனக்குள் தண்ணீர் மண்டலம் இருக்கிறது. எனக்குள் உடல் இருக்கிறது, மண் மண்டலம் இருக்கிறது. எனக்குள் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமண்டலம் இருக்கிறது. அதேபோல் ஆகாய மண்டலமும் எனக்குள் இருக்கிறது. அதற்கு பெயர் மனம் என்ற ஓசோன் மண்டலம். மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த மனம் என்ற ஓசோன் மண்டலம் எனக்குள் இருக்கின்றபடியினால்தான் ஒரு நேரத்தில் நான் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அமெரிக்காவை நினைத்தால் அங்கே நான் சென்று வந்தது எனக்கு நினைவுக்கு வந்து விடுகிறது. நான் பார்த்த இடங்களெல்லாம் என் நினைவுக்கு வந்து விடுகிறது. லண்டனில் சென்றிருந்தேன் என்றால் அங்கே நான் பார்த்த பொருளும் சந்தித்த நபர்களும் சில வினாடிகளில் இந்த மனம் என்ற ஓசோன் மண்டலத்திற்குள் வந்து விடுகிறது. அப்படியானால் எனக்குள் மனம் என்ற மிகப்பெரிய ஓசோன் மண்டலம், பரமண்டலங்கள், பரந்த உலகம், பரலோகம் என்ற பரந்த உலகம் எனக்குள் இருக்கிறது. அதில் நிறைய நாடுகளும் உள்ளே இருக்கின்றன, நிறைய மனிதர்களும் இருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் தாங்கி அடக்கி உள்ளே பதிவுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மனம் என்ற ஓசோன் மண்டலம். இந்த மனம் என்ற ஓசோன் மண்டலம் எப்பொழுது இயங்க தொடங்கியது? ஆதி பகவானாகிய ஜீவசக்தி என் நாசின் வழியாக உள்ளே சென்றவுடன் இயங்க தொடங்கியது. அது எப்பொழுது நிறைவு பெறும்? இந்த ஆதி சக்தி ஆகிய ஜீவ சக்தி எப்பொழுது என் உடலில் இருந்து வெளியேறுகிறதோ
அப்பொழுது அது முடிவுக்கு வரும். கவனித்துக் கொள்ளுங்கள். என்னை இயக்குகின்ற இயக்க சக்தி உயிர், என் உடலை வளர்க்கின்ற வளர்ப்பு சக்தி உயிர், எனக்குள் ஏற்படுகிற சிந்தனைகளுக்கெல்லாம் காரணகர்த்தா இந்த உயிராற்றல், ஜீவசக்தி. அந்த ஜீவசக்தி எனக்குள் இருக்கும் வரை நான் வாழ்கிறேன். அது எப்பொழுது என்னை விட்டு வெளியே போகிறதோ அப்போது நான் சாகிறேன். எனக்கு வாழ்க்கை ஐ ஆம் தி வே, ஐ ஆம் தி ட்ரூத், ஐ ஆம் தி லைஃப். வாழ்க்கையே இந்த ஜீவசக்தி தான். இதைவிட பெரிய இறைவனை எங்கே போய் தேடுவாய்? இந்த மனம் என்ற ஓசோன் மண்டலம், பரமண்டலங்கள், பரந்த மண்டலங்கள் நிறைந்திருக்கிற இந்த உடலை விட பெரிய ஆலயத்தை எங்கே போய் தேடுவாய்? ஈசன் வாழ்கின்ற இடம் இந்த பரமண்டலங்கள் அல்லவா, இந்த உடல் மண்டலம் அல்லவா? அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய வார்த்தைகள் வாழ்கின்ற இடம் இந்த பரலோக அளவிலான ஓசோன் மண்டல அளவிலான என் மனம் அல்லவா? அதனால்தான் இந்த இயேசு என்ற ஈசா என்ற ஈசன் என்ற இறைவன் சொன்னான், அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றார். மனதின் முக்கியத்துவம் மனதை படைத்தவனுக்கு தெரியும். அது ஓசோன் மண்டலம் என்பதும் இயேசு என்ற ஈசா என்ற ஈசன் என்ற இறைவனுக்கு தெரியும். அதனால்தான் அவன் பிரசங்கிக்க சொற்பொழிவு ஆற்றத் தொடங்கிய முதல் சொற்பொழிவே மனதை மாற்றுங்கள், பரலோகம் பரந்த உலகத்தின் ஆளுகையை பெறுவீர்கள், அது உங்களுடையதாக மாறி போகும். Repent, the kingdom of heaven is at hand. உங்கள் கைகளில் வந்துவிடும். வாழ்க்கை உங்கள் கைகளில் வந்துவிடும். மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்கள் கைகளில் வந்துவிடும். கவலையற்ற வாழ்க்கை உங்கள் கைகளுக்குள் வந்துவிடும். புரிகிறதா? இறைவனுடைய ஆளுகைக்குள் நீங்கள் வந்து விடுவீர்கள். இறைவன் உங்கள் உதவியாளனாக உங்களுக்குள் வாசம் செய்து வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்வான். அவன் வேறு என்னையா சொன்னான்? என்ன சொன்னான்? எனக்கு கிடாக்கறி வேண்டும், ஆட்டுக்கறி வேண்டும், முதல் பலனாகிய காளை சந்து வேண்டும் என்றா கேட்டான். தசம பாகத்தை எனக்கு கொடுத்து விடு, காணிக்கை எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து விடு என்றா அந்த இயேசு சொன்னான், ஈசா சொன்னான், ஈசன் சொன்னான், இறைவன் விரும்பினான். அவன் கேட்டதெல்லாம் மனதை மாற்றிக்கொள், மகிழ்ச்சியான வாழ்வு வாழலாம் என்று எனக்காக சொன்னான், உனக்காக சொன்னான். எப்படி வாழ வேண்டும்? உனக்குள் என்ன குணங்கள் எல்லாம் இருக்கின்றன, அது என்ன குணங்களாக மாறினால் நன்மை அடைவாய். உன் பிதாவினிடத்தில் இருந்து 12 கெட்ட குணங்கள் உனக்குள் பதிவு பெற்றிருக்கின்றன. நான் அதற்கு எதிர்மறையான 12 குணங்களை சொல்லுகிறேன். அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு இதை கொஞ்சம் ஏற்றிக்கொண்டு வாழத் தொடங்கி விட்டாயானால் வாழ்வு வாழ்வு பரலோக வாழ்வு நீ வாழலாம். பரந்த உலகத்தின் வாழ்வு, அந்த பரந்த உலகத்தை ஆளுகின்ற ஈசனுடைய வாழ்வு, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வாழ்வு, அந்த ஜீவ சக்தியினுடைய வாழ்வு, அந்த பரம ஜீவனுடைய வாழ்வு, அந்த ஈசனுடைய வாழ்வை நீ பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாழ்க்கைக்காக அவன் சொன்ன வார்த்தைகள், மனதை மாற்று, மனத்தாழ்மையை உனதாக்கிக்கொள், நான் என்ற அகம்பாவத்தை நீக்கு, துயரங்கள் வாழ்க்கையில் இனி உண்டு, துயரங்களை தாங்கிக்கொள், வேண்டாம் என்று சொல்லாதே, தாங்கிக்கொள், ஆறுதல் உண்டு. பொறுமையோடு உழைத்துக் கொண்டிரு, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய், வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்துவிடும். இரக்க குணத்தை உனதாக்கிக்கொள், பிறருக்காகவும் வாழ்ந்துவிடு, இதய சுத்தத்தை கடைபிடித்துக்கொள், ரகசியங்கள் அந்த இதயத்தில் வைக்காதே, நீக்கிவிடு. இறைவன் ஆளுகை அங்கே நடப்பதை நீ காண்பாய். பரலோக ராஜ்யம் ரகசியங்கள்
உள்ள இடத்தில் இல்லை. ரகசியங்களை நீக்கு. அங்கே இறைவனுடைய ஆள்கையை நீ உணர்ந்து கொள்ள உன்னால் முடியும். சமாதானப்படுத்துகிறவனாகவும் சமாதானம் உள்ளவனாகவும் வாழ்ந்துவிடு. உழைக்காமல் உண்ணாதே. நீதிக்காக போராடு. காமத்தை கட்டுப்பாட்டுக்குள் வை. கோபத்தால் வார்த்தைகளை வெளிவிடாதே. பொய் பேசாதே. பொய் ஆணை இடாதே. வாழ்க்கை பாதி முடிந்து போயிற்று. இவைகளில் இந்த 12 குணங்களில் ஒரு 8 குணத்தை தேர்ந்து கொள். ஏற்கனவே உன்னுடைய ஜென்ம சுபாவத்தில், உன் பிதாவினிடத்தில், உன் மாமிச தலைவரிடத்தில், உன் உடலின் தலைவரிடத்தில் இருந்து சில நல்ல குணங்கள் உனக்கும் வந்திருக்கும். அவைகள் எவை என்று கண்டுபிடி. மீதமானவைகளை இயேசு என்ற ஈசா என்ற ஈசன் என்ற இறைவனிடத்தில் கேள். அவன் கேட்க தொடங்கிவிட்டாய் என்றாலே அவன் தருவதற்கு தயாராகி விடுவான். உன்னிடத்தில் இருக்கும் நல்ல குணங்களையும் கெட்ட குணங்களையும் நீ பார்க்க தெரிந்து விட்டாய் என்றாலே உன் கண்கள் திறந்துவிடும். உன் கண்கள் திறந்து விட்டதென்றால் அங்கே ஈசனை நீ காண்பாய். அவன் உனக்குள் இருக்கும் மனம் என்ற ஓசோன் மண்டலத்தில் படுத்திருக்கிறான். பேதுரும் சீடர்களும் படகோட்டியாக கடலில் தத்தளித்த போது பின்னணையத்தில் படுத்திருந்தது போல உனக்குள் அவன் படுத்திருக்கிறான். உன் மனம் என்ற ஓசோன் மண்டலத்தில் படுத்திருக்கிறான். 6ஆம் அதிகாரத்தில் சொல்றது போல அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நீ தியானத்தின் மூலமாகத்தான் காண முடியும். ஒவ்வொரு நாளும் காலையில் தியானத்தில் உட்காரு. இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடு. அதன்படி செயல்படு. இரவில் வா. இன்று என்னவெல்லாம் செய்தேன், நான் என்னென்ன சின்ன தவறுகள் செய்தேன் என்பதை ஆலோசனை செய். அந்த தவறுகளை நாளை நீக்கு. வெற்றிக்காக உள்ளே இருக்கும் இறைவனை மௌனமாக பாராட்டு, வாழ்த்து சொல். அவன் மகிழ்ச்சி அடைவான். உன்னை நல்ல பாதையில் நடத்தி செல்வான். ஏன் இது மத்தேயுவிலும் யோவானிலும் மட்டும் இருக்கிறது என்றேன் தெரியுமா? லூக்காவும் மார்க்கும் இருக்கிறது. அவர்கள் 2 பேரும் ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிறந்த பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள ஒரு பரிசேயனாகிய பவுலினுடைய சீடர்கள். படித்து பாருங்கள், தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், லூக்கா, இந்த 2 புத்தகங்களும் லூக்காவினுடைய புத்தகங்கள், எழுத்துக்கள். மார்க்கு என்ற யோவான் பவுலிடம் சீடனாக இருந்து அங்கே பயிற்சி பெற்று அதன் பிறகு அவன் விரட்டி விட்டு பேதுருவிடம் வந்து சேர்ந்தவர். ஆக இவர்கள் 2 பேரிலும் பழைய ஏற்பாட்டின் தேவன் வழிகாட்டியாக இருப்பார், இறைவனாக இருப்பார்கள். ஆனால் மத்தேயுவிலும் யோவானிலும் இவைகளை நீங்கள் காண முடியாது. இயேசுதான் ஈசா, ஈசாதான் ஈசன், ஈசன் தான் இறைவன். வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்த தொடங்குங்கள். இறைவன் எல்லாவற்றையும் பொறுப்பில் எடுத்துக்கொள்வான். ஆம் என்று நீங்கள் சொன்ன உடனேயே அவன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லும் ஆற்றல் படைத்தவன். அதனால் ஆம் என்று சொல்லுங்கள், அப்படியே ஆகட்டும். ஓம் என்று சொல்லுங்கள், அப்படியே ஆகட்டும். ஆமேன் என்று சொல்லுங்கள், அப்படியே ஆகட்டும். ஆமீன் என்று சொல்லுங்கள், அப்படியே ஆகட்டும். இறைவன் உங்களோடு இருக்கிறான். இறைவன் உங்களை வழிநடத்துவான். அவன் பார்த்து கொள்ளுவான். அவனை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவனிடம் பொறுப்பை ஒப்படைங்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்குங்கள். அப்படியே ஆக கிடக்கும்.